கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் உள்ள 34ஆம் வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். நாம் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இதை யாருக்கு இயேசு சொன்னார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அப்படின்னு வேதத்தில் போட்டிருக்கு. அதாவது 12 வருஷமாக உதிரம் போய்கொண்டிருந்த ஒரு பெண். யோசித்து பாருங்கள், 12 வருஷமாக இரத்தப்போக்கினால் மிகுந்த ஒரு வேதனை அடைந்த மகளை தான் இன்றைக்கு ஒரு பெண்ணை தான் நாம் பார்க்கிறோம். இந்த பெண்ணுக்கு தேவன் செய்ததான ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நாம் பார்க்க போகிறோம். இங்கே என்ன நடக்கிறது என்றால், இந்த இரத்தம் போய்கொண்டிருக்கிற, உதிரம் போய்கொண்டிருக்கிற இந்த பெண் இதிலிருந்து விடுபடுவதற்காக செய்த காரியம் என்னென்ன, மருத்துவர்களை அவள் அணுகினாள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் இந்த பெரும்பாடிலிருந்து, இந்த உதிரப்போக்கிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, சுகம் அடைவதற்காக அநேக வைத்தியர்களை நாடி தன்னுடைய ஆஸ்தி, பணம் எல்லாவற்றையும் செலவு செய்து சற்றாகிலும் குணமடையாமல் போனதை கண்டு வருத்தமடைந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன்னுடைய வியாதிக்காக அவள் செலவு செய்தாள். வியாதி நீங்கி சுகமடைய வேண்டும் என்பதற்காக அவள் தன்னுடைய பணம் முழுவதையும் செலவழித்தாள். ஆனால் அவளுக்கு சுகம் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கவில்லை. இன்றைக்கு கொடுமை என்னவென்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கொடுமை என்னவென்றால் வியாதி தான். ஒரு மனிதனுக்கு வியாதி வந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கை எண்ணக்கூடியதாக மாறிவிடுகிறது, நாட்கள் எண்ணக்கூடியதாக மாறிவிடுகிறது. வியாதி வந்துவிட்டு விட்டால் அந்த மனிதன் தனிமைப்படுத்தப்படுவான். குடும்பத்தார் கூட அவரை விசாரிக்க மாட்டார்கள், கவனிக்க மாட்டார்கள், அன்பு காட்ட மாட்டார்கள். தனிமையிலே கிடக்க வேண்டிய ஒரு அனுபவம் வரும். மருந்து செலவுகள் அதிகமாகும், வியாதி முற்றி போகும், மரணம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிற்கும். அப்பொழுது நாம் இதோ இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை முடிய போகிறது என்கிற நம்பிக்கை இழந்தவர்களாக நாம் மிகுந்த வேதனையிலே காணப்படுவோம். இன்றைக்கும் எண்ணற்ற வியாதியை உள்ளவர்கள், ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடியவர்கள், குடும்பத்திலே படுத்த படுக்கையாக இருக்கிறவருடைய நிலைமையெல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது? இந்த வியாதி நம்மை விட்டு நீங்காதா? இந்த வியாதி நம்மை விட்டு நீங்குமா அல்லது நம்மை சாகடிக்குமா என்கிற பயத்தோடு தான் அநேகர் நாட்களை கடத்தி கொண்டு போகிறதை பார்க்கிறோம். சிலர் வியாதி நீங்குவதற்காக எவ்வளோ லட்சங்களை வேண்டுமானாலும் செலவு செய்கிறார்கள். ஆனால் முடிவு என்ன? அவர் சொல்லுகிறார்கள், நான் எவ்வளோ பணம் செலவு செய்தேன், ஆனால் ஒரு சுகம் கூட எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, புலம்புகிறார்கள் அல்லவா. ஆனால் இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இந்த பெண்ணும் நம்மை போல மருத்துவரை அணுகி பணத்தை செலவு செய்தவள் தான். ஆனால் அவளுக்கும் தெரியும், பணத்தை செலவு செய்தோம், அநேக மருத்துவர், ஒரு மருத்துவர் அல்ல பல மருத்துவரையும் பார்த்து விட்டோம், ஆனால் சுகம் என்பது என் சரீரத்திலே காணவில்லை என்று அவளுக்கும் தெரிந்தது. ஆனால் இப்பொழுது அவள் வேறு நிலைக்கு மாறுகிறாள். அது என்ன நிலை என்றால், நாம் ஏன் இயேசுவை நம்பக்கூடாது, இயேசு கிறிஸ்து மேல் ஏன் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் இயேசுவை கேள்விப்பட்டு அவர் வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டு சொஸ்தம் அடைவேன் என்று தன் இருதயத்திலே சொல்லி கொண்டதாக பார்க்கிறோம். அப்படி சொல்லி கொண்டது மாத்திரமல்ல, அதை செய்தும் அவள் காட்டினாள். தன்னுடைய பலவீனமான சூழலிலே, நடக்கக்கூட முடியாத ஒரு சூழல், உதிரம் போய்கொண்டிருக்கிற மிக கொடுமையான ஒரு சூழலில் கூட தன் பலவீனத்தை பொருட்படுத்தாமல், வெளியே சென்றால் அவமானமாக இருக்குமே என்று அதை கூட கருதாமல் அவள் இயேசு இருக்கிற இடத்தை தேடி போய் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு குணமடைந்ததை நாம் பார்க்கிறோம். அவள் குணமடைந்ததை அவள் உணர்ந்தாள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆனால் இயேசு அதை பார்க்க விரும்பினார் என்றும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யார் என்னை தொட்டார் என்று சொன்ன பொழுது அந்த பெண், ஆண்டவரே நான் தான் உம்மை தொட்டேன் என்று எல்லாருக்கும் முன்பாக சொன்ன பொழுது இயேசு சொன்ன வார்த்தை தான், மகளே பயப்படாதே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கிவிட்டது என்று இயேசு சொன்னார். வியாதி என்றாலே வேதனை என்று தான். வியாதின்னு வந்து விட்டாலே அது வேதனை தான். அது நீங்க முடியாத வேதனையாக இருக்கும். மரணம் வரைக்கும் அது நீங்க முடியாத வேதனையாக இருக்கும். அதிலிருந்து வெளியே வரதான் எல்லாரும் விரும்புவார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த பெண் அந்த இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தை தொட்டு நான் சுகமடைவேன் என்று சொல்லி தன் விசுவாசத்தின் மூலமாக ஒரு அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டாள் அல்லவா? ஆம், நாமும் ஏன் அதை பெற முடியாது? ஒருவேளை உலகம் நம்மை பார்த்து சிரிக்கலாம், உலகம் நம்மை பைத்தியம் என்று எண்ணலாம். வியாதி வந்தால் மருத்துவரை தான் அணுக வேண்டும், உண்மைதான். வியாதி வந்தால் மருத்துவரை அணுக வேண்டும் என்று தான் உண்மை. ஆனால் மருத்துவரை அணுகிய போதும் சில வியாதிகள் தீர்ந்த பாடு இல்லையே, குணமடைந்த பாடு இல்லையே, பணத்தை அதிகமாக செலவழிக்கிறோமே. ஆனால் அப்படிப்பட்ட சூழலிலே நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய விசுவாசத்தையும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வத்தின் மேல் வைக்கும் பொழுது அது சாத்தியமாக மாறுகிறது. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார், உயிர் உள்ளவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரிடத்தில் விசுவாசத்தை வைக்கும் பொழுது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதை அவர் குணமாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு இந்த நாளிலே சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர் உங்கள் வீட்டிலே யாராகிலும் படுத்த படுக்கையாக வியாதியில் இருக்கிறார்களா? வியாதியிலே குணமடையாத ஒரு சூழலில் இருக்கிறார்களா? பணத்தை லட்சமாய் செலவு செய்தும் ஒரு சொல்யூஷனும் இல்லை என்று வேதனையோடு கூட நீங்கள் இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, கலங்காதீர்கள், மனம் பதறாதீர்கள். இந்த பெரும்பாடு உள்ள உதிரப்போக்கினால் கஷ்டப்பட்டவள் என்ன சொன்னாள்? நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு குணமடைவேன் என்று சொன்னால் அல்லவா? அதே போல் உங்கள் விசுவாசத்தை இயேசுவிடத்தில் வையுங்கள். நான் இயேசுவை நம்புகிறேன், அவர் என்னை குணமாக்குவார் என்று அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள். நிச்சயமாக உங்கள் படுக்கை முழுவதையும் அவர் மாற்றுவார். உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி, இயேசுவினுடைய கரம் அவரை தொட்டு அவளை குணமாக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நாளிலே உங்கள் விசுவாசத்தை இயேசு மேல் வையுங்கள். இயேசு உங்களுக்கு அற்புதத்தை சுகத்தை கொடுப்பார். இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயினுடைய வியாதியை குணமாக்கினவர் உங்கள் வியாதியும் குணமாக்குவார். அவரை நம்புவீர்களா? அவர் மேல் விசுவாசம் வைப்பீர்களா? நிச்சயம் உங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்வார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.